Very good morning. Happy to see you all through this wonderful மார்னிங் டிவோஷன் வீடியோ. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்த்துக்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நான் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை நான் நம்புகிறேன். இன்னைக்கு கூட ஒரு பைபிள் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் மீறி நடக்கிறவன் அப்படின்ற சில விஷயங்களை இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போறோம். அதன கிறிஸ்துவின் உபதேசம், கிரைஸ்ட் டீச்சிங்ஸ். இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் வாழ்ந்த அந்த 33 வருடங்கள்ல அவர் தன் வாழ்க்கையின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு காண்பித்தார். அந்த 3 வருஷங்கள்ல சீஷர்களுக்கு, அங்கிருந்த மக்களுக்கு, யூத ஜனங்களுக்கு, ரோம மக்களுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் டீச் பண்ணார். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் டீச் பண்ணார். அதை அங்கிருந்த மற்ற சீஷர்கள் அவர்கள் எல்லாரும் அதை அழகா அவர்களுடைய புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாங்க. அந்த டீச்சிங்ஸ்ல, அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கவன் தான் கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லியிருக்கிறது. அதை கேட்காம கிறிஸ்து பிரீச் பண்ண, அவர் டீச் பண்ண விஷயங்களை கேட்காம அதுல மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்கவன் தான் கிறிஸ்துவையும் தேவனையும் உடையவனா இருக்கிறான். இப்ப யார் அந்த உபதேசம் நிலைத்திருக்கிறவன், யார் மீறி நடக்கிற அப்படின்னா, அவர் சொன்னது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா அவர் என்ன சொன்னார்னா, எதிரியும் நேசியுங்கள் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பகைவர்களை கூட நேசிங்க ஆண்டவர் சொன்னார். ஆனா நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல நம்ம எதிர்த்து நிற்கிற அல்லது நம்ம எதிர்த்து பேசுற, நமக்கு பகைமையா இருக்கிற, நம்ம வாழ்க்கையில சில நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்துற, நம்ம வாழ்க்கையில தீமை செஞ்ச மனிதர்களை நம்மளால நேசிக்க முடியறதா? அப்படி நேசிக்க முடியலன்னா நம்ம கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திரவில்லை என்று அர்த்தம். இன்னும் பல காரியங்களை நம்ம சொல்லலாம். கிறிஸ்து நிறைய விஷயங்களை போதிச்சார். ஏன்னா நீங்க மன்னிக்கணும்னு சொன்னார். எத்தனை தடவை மன்னிக்கணும்? 70 தடவை மன்னிக்கணும் ஆண்டவர் சொன்னார். ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்க சில மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கலாம். அவங்க சில நேரம் தப்பு பண்ணலாம். அப்படி தப்பு பண்ணும் போது அவங்களுக்கு எத்தனை முறை தப்புனாலும் மன்னிக்கணும் அப்படின்றதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். ஆனா அப்படி தவறு செய்யும் பொழுது நம்மளால மன்னிக்க முடியாதா? நம்ம 1 டைம் மன்னிக்கலாம், அல்லது 2nd டைம் மன்னிக்கலாம், 3rd டைம் மன்னிக்கலாம். ஆனா அதுக்கடுத்து தவறு செஞ்சிருக்கும் பொழுது நம்மளால அவங்கள மன்னிக்க முடியுதா? அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? கிறிஸ்து என்ன நமக்கு உபதேசித்தார்? மற்ற மனிதர்களை அன்கண்டிஷனலா அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத வாழ்ந்தும் உபதேசத்தை நமக்கு சொன்னார். நம்மளால மற்ற மனிதர்களை நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி இந்த மாதிரி கிறிஸ்து அந்த காஸ்பல்ஸ்ல நீங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல பாத்தீங்கன்னா நிறைய உபதேசங்களை, நிறைய படிப்பினைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த படிப்பினைகளை எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடிகிறதா? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அபைடிங் இன் கிரைஸ்ட் டீச்சிங். அதுல நிலைத்திருத்தல், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தாலும் அது கிறிஸ்து என்ன சொல்றாரோ, பைபிள் என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் முடிவு எடுப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பல நேரங்கள்ல இந்த வேர்ல்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள இருக்கும், அதோட இம்பாக்ட் நமக்குள்ள இருக்கும். நம்ம முடிவு எடுக்கும் போது கிறிஸ்து சொன்னது மாதிரி முடிவு எடுக்காம சில நேரங்கள்ல இந்த உலகம் சொல்லப்பட்டது மாதிரி முடிவு எடுத்துருவோம். பணம் சார்ந்த விஷயங்கள்ல, பணத்தை ஹேண்டில் பண்ற விஷயங்கள்ல, மற்ற மனிதர்களை ஹேண்டில் பண்ற விஷயங்கள கிறிஸ்து சொன்னதுபடி செய்யாம சில நேரங்களில் நம்ம மனிதன் சொல்கிறபடி செஞ்சிடறோம். அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதைத்தான் பைபிள் சொல்லுது, அவன் கிறிஸ்துவையும் தேவனையும் உடையவன் அல்ல. So if you want to be with Christ, you have to follow the instruction and teachings of Christ. நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க விரும்பினால் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உபதேசத்திலே பிரதான உபதேசம் என்ன? அன்பு. Love is the greatest teaching of Christ. கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய உபதேசமே அன்பு. உங்களை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், கடவுளை நேசிக்கணும். இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இந்த கிறிஸ்துவின் பிரதான உபதேசமாகிய அன்பில் நிலைத்திருந்து பிறரை நேசிக்க, உங்களை நேசிக்க, தேவனை நேசிக்க ஆண்டு உதவி செய்வார்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களால் நீங்கள் கிறிஸ்துவினும் தேவனும் எந்நாளும் நிலைத்திருப்பீர்கள். Thank you. God bless you and have a great day.